அதைத்தான் அவர்கள் மேலோங்கி பார்க்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை அல்ல. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய சிந்தை என்ன என்பதை இறுதியில காண்பிக்க முன்னதாக ஒரு சில உதாரணங்களை காண்பித்தால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்பதற்காக மாமிசத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு மனிதனை உங்களுக்கு முன்னதாக நிறுத்த விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்க நன்றாய் கவனியுங்கள். இங்கே லோத்து என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் பண்ணியிருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? நீதியுள்ள இருதயமுடைய நீதிமான். நன்றாய் கவனியுங்கள். அவன் தனக்கு சுற்றி நடக்கிற காம விகார நடவடிக்கைகளை கண்டு கேட்டு தன்னுடைய இதயத்திலே வாதிக்கப்பட்டவன். லோத்துனுடைய கதையை வேதம் தெளிவாக அழகாக சொல்லுகிறதை நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். 19வது அதிகாரத்தில் அது முடிந்து விடுகிறது என்றாலும் அந்த காரியங்களை ஆண்டவராகிய இயேசுவே ஞாபகப்படுத்தும்படியாக லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன என்பதற்கு 3 உதாரணங்களை வேகமாக சொல்லுகிறேன். இவனைத்தான் நான் மாமிசத்துக்குரியவன் என்று சொல்கிறேன். ஒருவேளை வேதம் நீதியுள்ள இதயமுள்ள நீதிமான் என்று சொன்னாலும் அவனை குறித்து வேதம் எச்சரிக்கவும் தவறவில்லை. நீதிமான் என்று சொல்லப்பட்ட இந்த லோத்துவனுடைய நிலைமையையும் அவனோடு கூட தன்னுடைய தேசத்தை விட்டு, தன் ஜாதியை விட்டு, தன் சொத்துக்களை விட்டு புறப்பட்ட ஆபிரகாமையும் இணைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 3 காரியங்கள், 10 காரியங்களை நான் சொல்லுவது வழக்கம். 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில், நன்றாக கவனியுங்கள், அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து, ஆபிரகாம் பெரிய சீமான், கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள், ஆபிரகாம் பெரிய சீமான், அவனுடைய வீட்டிலே பிறந்து அவனுடைய வீட்டிலே யுத்தம் செய்ய வல்லவர்களாக இருந்தவர்கள் 318 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தம் செய்யக்கூடிய வாலிபர்களான அந்த அத்தனை வேலைக்காரர்களை கொண்டிருந்தவன், கிட்டத்தட்ட 1000 வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொண்டிருந்த பெரிய சீமான். ஆனா உட்கார்ந்திருந்தது எங்க கூடாரவத்துல. நல்லா கவனிங்க, பகலின் உஷ்ணமான வேளையில உட்கார்ந்து இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி இளைப்பாருங்கள், சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கடந்து செல்லலாம் என்று வலுக்கட்டாயமாக இழுத்து செல்கிறான். எத்தனை பேர் வந்தார்கள்? 3 பேர். சொல்லுங்க. 3 பேர். 2 தேவதூதர்கள், 1 கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட இயேசு, மாமிசத்திலே வெளிப்பட முன்னதாக தரிசனம் காட்டின இயேசு, 3 பேரும் வருகிறார்கள். அவர்களை வீட்டுக்கு கொண்டு போகிறான்.
கூடாரவாசியாய் வாழ்ந்து விட்டான். கவனியுங்கள். இப்பொழுது 19வது அதிகாரத்தை வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்த இரண்டு தூதரும் கர்த்தரோடு வந்தார்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். நல்லா கவனிங்க. இப்பதான் இவர்தான் பட்டணத்தின் மேயர். சோதம் பட்டணத்தின் மேயர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்ல வடிவமான, நல்ல பெர்மனன்டான ஒரு ரெசிடென்ஸ்ல வாழ்கிற லோத்து. கவனிங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு வந்தது யாருங்க? 2 பேர் தான். ஏன் சொல்றத நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் லோத்தையும் குடும்பத்தையும் நேசித்தது உண்மைதானாலும், ஆண்டவர் அவர்களை நேசித்ததினால்தான் அங்க இருந்து எடுக்க விரும்பினது உண்மை என்றாலும், இவனுடைய கண்கள் எல்லாம் மாமிசத்துக்குரியவைகள். ஏனென்றால் ஆபிரகாமை விட்டு பிரியும் போது கண்களை ஏறெடுத்து பார்த்து பச்சை பசேல் என்று இருக்கிறது என்று சொல்லி, சோதோமின் குடிகள் மகா பாவிகளாகவும் பொல்லாதவர்களாக இருந்தாலும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது. கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கே போய்விட்டபடியினாலே அவன் தன்னுடைய மாமிசத்தின் நினைவுகளை வெளிப்படுத்தி வாழ்கிறவன். கவனிங்கள். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக சோதோமுக்குள் போய்விட்டான். உள்ளே போய்விட்டவனுக்கு யுத்தம் வந்தது. அவன் கைது செய்யப்பட்டான். பிள்ளைகளையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வேறொரு அரசன் போய்விட்டான். ஆபிரகாம் வந்தவனை விடுதலையாக்கி ஒரு தண்டனை, நீ சோதோமுக்குள் இருந்தபடியினால் இது நடந்தது என்று ஆண்டவர் காண்பித்த பின்னரும் மறுபடியும் சோதோமுக்குள்ளே போய் தங்கிவிட்டார். மாமிசத்துக்குரியவனாக வாழ்ந்து விட்ட அவனை ஆண்டவர் நேசித்தாலும் அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போக மாட்டார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சொல்லுங்க, ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அழிவிலிருந்து காக்கிறதுக்கு விரும்புறாரு. ஆனா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா வாழ்ந்தா உங்க வீட்டுக்கு வர மாட்டார். நீங்க வேணா சொல்லிக்கலாம், எங்க வீட்டுக்கு தேவதூதன் வந்தான் பிரதர், ஊழியக்காரர் வந்தார் பிரதர், பெரிய ஊழியக்காரர் வந்தார், இதுல தான் உட்கார்ந்து சாப்பிட்டாரு, இதுல தான் படுத்தாரு, இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி கதை அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர் வந்தாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நீங்க மாம்சத்துக்குரியவளா ஆவிக்குரியவர்களா நல்லா தெரிஞ்சிடும். We are very particular about great heroes. I am not against that. You must give respect. மதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் நீங்க மதித்து. But that should not be our idea. ஐயா, நீ கூடாரவாசியா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் வீட்டுக்குள்ள வருவார். ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பெரிய பேலஸுக்கு போக மாட்டாரு. ஆனா நீ ஆவிக்குரிய சிந்தையுடையவனாக இருந்தால் நீ இருக்கிற இடத்துல தேவனே வந்து. அது மாத்திரம் இல்ல, என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் சோதோமை அழிக்க போறேன்னு. உடனே சோதோமுக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. லோத்தை தவிர வேற ஒரு சம்பந்தம் கிடையாது. சோதோமினால இவனுக்கு லாபமும் கிடையாது. ஆனால் தேவ சமூகத்திலே நின்று இருக்கிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 20 என்று சொல்லி 10 வந்து நின்று விட்டான். Listen, people of God, it's got nothing to do with Sodom. It's got nothing to do with Gomorrah. But ஆவிக்குரியவன் அல்லவா, மற்றவருடைய அழிவை பார்க்க கூடாதவன். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா மற்றவருடைய அழிவை பார்க்க கூடாதபடி தாக்கப்படுவீர்கள். நம்ம குணம் எப்படி? பக்கத்து வீட்டுல ஐயோ திருடன் திருடன் திருடனா நம்ம பூட்டு சரியா இருக்கான்னு பாக்குற ஆட்கள். ஏன்னா we are very careful. Am I safe? Am I safe? நான் பத்திரமா இருக்கிறேனாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறவர்கள் அல்லவா? அது மனுஷ சுபாவம். ஆனா
ஆபிரகாம் அப்படி அல்ல, அவன் ஆவிக்குரியவன். அவன் ஆண்டவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றவன். ஏனென்றால் சிந்தையெல்லாம் எபிரேயர் 11வது அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசியுங்கள். அவன் அத்தனை செல்வ சீமானாயிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வீட்டிலே